கிரேக்க நாட்டில் உள்ள ஒலிம்பியா என்னும் இடத்தில் தொடங்கியது விளையாட்டின் பயணம். அன்று வெறும் பொழுதுபோக்கிற்காக ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டு இன்று போருக்கு இணையாக விளையாடப்படுகிறது. ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் தன் நாட்டின் வெற்றிக்காக விளையாட்டு களங்களில் உடலை வருத்தி வியர்வை சொட்ட சொட்ட வெற்றியை காண்கிறான். இப்படி தன் நாட்டின் வெற்றிக்காக விளையாட்டு என்னும் பயணத்தில் அவர்கள் தேடிச் செல்லும் அந்த உயர்ந்தபட்ச வெற்றி ஒவ்வொரு விளையாட்டு வீரனின் கனவு அதிகபட்ச வெற்றி, போருக்கு இணையான போட்டி. ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுபவரே உலகின் முதன்மை வீரராவார். ஒலிம்பிக்ஸ் வெற்றியின் மூலம்தான் உலக நாடுகள் தனது வலிமையை வெளிக்காட்டுகின்றன. ஒலிம்பிக்கில் அமெரிக்காவும் சீனாவும் பதக்கங்களை குவிக்கும் போது அதை பார்த்து வியக்கும் நாம் பதக்கப்பட்டியலில் இந்தியா எங்கு இருக்கிறது என்று லென்ஸை வைத்து தேடி பார்த்தால் கடைசியில் 50 இடங்களுக்கு பின்னால் இருப்பதை கண்டுபிடிக்கும் போது நம் கண்கள் கூட சோர்வடைந்து போயிருக்கும். அப்போது கோபத்தில் இந்திய வீரர்களை எதற்கும் லாயக்கில்லை என்று திட்டி தீர்க்கிறோம். நம்முடைய அரசாங்கத்தையும் குறை கூறுகிறோம். அரசாங்கத்தின் மீது பழி போடுவது நியாயமாக இருக்காது. அரசு தன் சக்திக்கு முடிந்த அளவுக்கு நிதி உதவி அளிக்கிறது. ஆனால் அவர்களிடம் இருக்கும் ஒரே பிரச்சனை, விளையாட்டுக்காக நிதியை கொடுத்துவிட்டு இவ்வளவு தொகை செலவு செய்திருக்கிறோம் என்று அறிக்கையின் மூலம் வெறும் விளம்பரத்தை தேடிக்கொள்வதோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக நினைப்பதுதான். விளையாட்டு அமைப்புகளை அரசு கண்காணிப்பதில்லை. கண்காணித்தாலும் விளையாட்டு சங்கங்களில் இருக்கும் பெரும் புள்ளிகள் அவர்களுக்கு இடையூறு செய்கிறார்கள். மாற்றம் இல்லாமல் ஏற்றம் காண முடியாது. ஆம், மாற்றம் தேவை. விளையாட்டு சங்கங்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் கருப்பாடுகளை விரட்டியடிக்க வேண்டும். விளையாட்டுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள்தான் நிர்வாகிகளாக வர வேண்டும். ஒரு சங்கத்தின் செயல்பாடு சரியில்லை, அங்கு ஊழல் செய்கிறார்கள் என்பது தெரிய வந்தால் அதை அரசே கலைத்து விடலாம். அவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் அரசுக்கு ஏன் அந்த அதிகாரத்தை கொடுக்க கூடாது? ஒரு நபர் அதிகபட்சம் 2 முறைக்கு மேல் நிர்வாகிகளாக பதவி வைக்க கூடாது. விளையாட்டுடன் தொடர்பில்லாதவர்கள் நிர்வாகிகளாக வரக்கூடாது. ஏனெனில் அவர்களால் நிச்சயம் துடிப்பாக செயல்பட முடியாது. அனைத்து சங்கங்களுக்கும் இணையதளம் ஏற்படுத்த வேண்டும். அதில் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இடம்பெறச் செய்ய வேண்டும். 125 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் விளையாட்டுக்கென அரசால் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் ஒதுக்குவது இயலாத காரியம். எனவே விளையாட்டுத் துறையில் தனியாரின் பங்களிப்பு மிகவும் அவசியம். ஆனால் அதற்கு விளையாட்டு சங்கங்கள் ஊழல் இன்றி செயல்பட வேண்டும். நம் நாட்டின் தெருக்களிலும் மூளை முடுக்குகளிலும் பல உசேன் போல்டுகளும் மைக்கேல் பெல்ஸ்களும் நடால்களும் ஒளிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுதான் பிரச்சனை. சரியான வீரர்களை இனம் கண்டறிவது திறமையின் அடிப்படையில் மட்டுமே. வீரர்களை தேர்வு செய்வது நல்ல கட்டமைப்பு வசதி, முறையான திட்டமிடல் என மாற்றத்திற்கு தேவையான விஷயங்களை செய்யாத வரையில் கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டும் பயனில்லை. தற்போதைய நிலை தொடருமானால் ஒலிம்பிக்கில் மட்டுமல்ல, எத்தனை ஒலிம்பிக் போட்டிகள் வந்தாலும் பதக்கப்பட்டியில் இந்தியா பார்வைக்கு எட்டாத இடத்திலே இருக்கும். வரும் காலங்களில் மாற்றம் வரும் என்று நம்புவோம். அந்த தருணத்திற்காக காத்திருப்போம். தனி ஒரு இந்தியனுக்காக இந்திய தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் இயற்றப்படுவதென்றால் அது விளையாட்டு வீரன் ஒருவனுக்கு. நாம் விளையாட்டு வீரன் என்பதில் பெருமைப்படுவோம். ஜெய் ஹிந்த்.